எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என் மாமியாருக்குள்ள இப்படி ஒரு நினப்பு இருக்கா அப்படின்னு நினைச்சாலே நெஞ்சலாம் அப்படப்படன்னு இருக்கு. இப்படி ஒரு தீபாவளியா? மேஜிக் மூமெண்டா இருக்கு தீபாவளி. இந்த தீபாவளி இட்ஸ் a magic. பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அப்படி இருந்தது. அப்படி இருக்கு எங்களுக்கு இந்த தீபாவளி. வா just looking like a wow. 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 2025 டமால் தீபாவளி. ஏய், என்னடி நடக்குது? என்ன இதெல்லாம்? எனக்கே தெரியல, சத்தியமா எனக்கே தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. வேர்ட்லெஸ் வேற மாதிரி சிறப்பான தரமான தீபாவளி. ஆமா, இதெல்லாம் யாரால? அதானே அதேதான் எனக்கு தெரிஞ்சது. நீ சொல்லு. கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட். என்ன எப்ப பாரு நீ தானே சொன்ன. இப்ப என்ன என்ன ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்தேன்னு நினைச்சேன் நானு. நினைச்சல்ல என்ன நடந்துச்சு? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு தீபாவளி செலிப்ரேஷன் பார்க்க எல்லாரும் வாங்க. குட் மார்னிங். ஹாப்பி தீபாவளி. என்ன பண்ற? என்ன நீ தான் காஃபி குடிச்சு என்ன பண்றன்னு கேக்குற? இப்பதான் காஃபி குடிச்சாங்க, அடுத்து நான் டீ குடிக்கணும். ஆட்டா பண்ணுங்க. கிளவி தூக்குது. இன்னொரு பக்கம் திவ்யா வந்து பூ கட்டிட்டு இருக்கா. லியோ வந்து கடுப்புல இருக்கா, கட்டி போட்டாங்க. எங்க அம்மா வந்து பாருங்க இட்லி சுட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா எதுக்குமா இவ்வளவு பெரிய சட்டி? ஓ, நைட்டு இது சுட்டதா? கம இட்லி பார்த்து காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? 4 மணிக்கு எந்திரிச்சிங்க. 4 மணிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. என்னதாம்மா செய்வீங்க? ஒரு இட்லி சட்னி செய்யறதுக்கு எதுக்குமா 4 மணிக்கு எந்திரிச்சிங்க? சுழியம் சுட்டிங்களா? ஆளே ஹெல்ப் பண்ணாளா? ஓகே காய்ஸ், எங்கள் அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திவ்யா வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. திவ்யா சீக்கிரம் கட்டு, வேமா கட்டு. தூங்கிட்டு இருக்காரு. எந்திரடே அருணே ஒரு நிமிஷம் பாரு. என்ன அருணே, ஹாப்பி தீபாவளி. கையை கொடு. இந்த கையை கொடுல. ஹாப்பி தீபாவளி. கையை ஒழுங்கா கொடுறா. ஹாப்பி தீபாவளி. எந்திரிங்க. குட் பாய். பரபரப்பா இருக்கு எங்க வீடு. கூட்டிட்டு இருக்கா அந்த திவ்யா, கூட்டிட்டு இருக்கா. அம்மா என்ன வைக்க போறாங்க தலைக்கு? ஸோ தீபாவளிக்கு ஸ்பெஷலே அதான் இல்லை, தலையில் எண்ணெய் வச்சு குளிப்பாங்க. ஸோ அதான் வைக்க போறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே குளிக்கணும் ஒன்று. இப்போ என் தங்கச்சி குளிக்க போயிருக்காங்க. என்ன வச்சு வந்து தங்கச்சி குளிக்க போயிருக்கா. அப்புறம் அப்படியே ஒருத்தர குளிக்க வேண்டியதான். குளிக்கலாம். லியோக்கு இப்போ ஒரே டென்ஷன். கட்டி போட்டாங்களேன்னு ஒரு டென்ஷன்.
திருட்டு கொட்டை நீ என்ன பண்ற? எல்லாரும் ஒரு வேலை பார்த்தா நீ உன் வேலையை பாக்குற பத்தியா? உன் வேலை கரெக்டா இருக்கு. அம்மா சீக்கிரம் போய் குளிச்சிரு. தலையில எண்ணெய் அதிகமா இருக்கு. எண்ணெய் வச்சு முடிச்சிட்டோம், அடுத்து குளிக்கணும். தீபாவளி ஸ்பெஷல் வந்து எண்ணெய் வைக்கிறது. இது எண்ணெய் வைக்கிறது வந்து ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஏதோ வந்து ஒரு பண்ணுவாங்க பாப்போம். அசுரனை வந்து அழிச்ச தீபாவளினா என்ன? அசுரனை அழிச்சனால எண்ணெய் எதுக்கு? நரகாசுரனை வந்து பொண்ணால வந்து உலகமே தீபாவளியா கொண்டாடுறாங்க. எண்ணெய் எதுக்குமா வைக்கிறோம்? என்ன இருக்கு தலையில? அது இறந்தப்போ வந்து எண்ணெய் வச்சு கொடுப்பாங்கல்ல, தலை முழுவாங்க. அதனால அந்த நரகாசுரனை வந்து இன்னைக்கு அழிச்ச நாளுங்கிறதுனால எல்லாருமே தலையில எண்ணெய் வச்சு குளிக்கிறாங்களாமா அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. இதை விட கிளியரா தெரியும் உங்களுக்கு அப்படின்னாக்கா ஓகே. மதன்ஜி என்ன பண்றீங்க? குளிக்க சொன்னா போடா குளிச்சுட்டு வரேன். ஏமா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பல போராட்டங்களுக்கு பிறகு அருண் குளிச்சு முடிச்சிட்டான். அருண் குளிச்சிட்டியா? இல்லையோ குளிக்கலையா நீ? உங்க வருஷத்துப்பா குளிச்சிட்டா, நீ குளிக்கல? குளிக்கலையா? குளிச்சிட்டியா? ஓகே. அடுத்து குளிக்க போறான். ஓகே பை பை. குளிச்சுட்டு வா. இந்தா
திருப்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ். ஒரே பரபரப்பாக இருக்காங்க எல்லாருமே. இல்லை சாப்பிட போறியா? ஆ சாப்பிடதானே போகிற, இதுக்கே அப்படி பரபரப்பாக இருக்க? அதிர்ஷ்டத்தை தோன்றா போற என் கொண்டு போட்டுறே சொல்லிடும் வயசான. ஏய் ஒன்னே இருக்குல்ல, இங்கே இல்லை இங்கே இல்லை அடிச்சு நவத்த போகிறான். இன்னைக்கு தீபாவளி எதுவுமே போஸ்ட் போடல, அதனால அருணை காலையிலேருந்து ஒரே தொல்லை பண்ணி ஆமாமா அதான் என்னப்பா அதான் ஆயா இருக்கே மூடு திறப்ப. அருணை பாவம் கூட ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் காலையிலேருந்து. இப்போ வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருக்காப்புல, அப்புறம் மீன் ஒரே வெரைட்டியாக இருக்கு. ஒரு பக்கம் இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு, வேக வச்சிட்டு இருக்காங்க. இது என்ன இருக்குமா? ஒரு மீன் எங்க இல்லையா? இங்கே பாருங்க சிக்கன் எங்க வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சிக்கன் ஒரு பக்கம் இருக்கு, நண்டு என் தங்கச்சிக்கு பிடிக்கும் நண்டு, இது மீன், இது 3 வெரைட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. இங்க வேற லைட்டிங் இல்லாம அடிக்கடி பிளர் ஆகுது, யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். போய் குளியுமா மத? என்னப்பா என்னப்பா ஆயா வருவாங்கப்பா, அமைதியா இருப்பா. இதையா சாப்பிட்டுட்டு இருக்கா ஒரு வாய்ப்பு. அங்க இருக்கிறத எடுத்து சாப்பிடுறேன். அப்படியே பிடிக்கிட்டீங்களா? தூக்கமே வர மாட்டேங்குது. காய்ஸ் எங்கள் அம்மா வந்து நண்டு செய்கிறாங்க பாருங்க. நோ நோ ஸ்மைலோட சரிங்க. இந்த அன்பு தாம்மா, நீங்கள் அதில் என்ன போட்டாலும் இந்த அன்பு சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, அங்கதாம்மா நீங்கள் நிற்கிறீங்க. என்னம்மா நெஞ்ச நக்கிறேண்ணா, என்னம்மா நீங்கள் திவ்யா அந்த தேங்காய் மட்டும் திரும்பி கொடு. தீபாவளி காசு கொடுப்பறிப்பா. தேங்காய் இல்லைன்னா ரைட்டு, சம்பாதிக்கிறீங்க. சம்பாரிச்சா நாங்களாம் காசு தரணுமா? அதான் சரி, சாப்பிடு சாப்பிடு. இப்போ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து யாரு அப்புறம் ஸ்கோர் பண்ற பாருங்க. ட்ரெஸ் யாரு வாங்கிட்டு வந்தா? நான் ட்ரெஸ் வாங்கிட்டு இந்த பொய்யெல்லாம் இந்தாடி சிரிக்காது, சிரிக்கிறா பாரு. பி மாட்டா டி மாட்டாடா, அது டி மார்ட்ல போயிட்டு பெரியப்பா நான் தான்ப்பா வாங்கிட்டு வந்தேன். என்னப்பா நீ இல்லைங்கப்பா, என்னங்கப்பா நீங்க? வேலையை முடிச்சுட்டு எங்க அம்மா இப்பதான் சாப்பிட்றாங்களே பாவம். நம்ம எத்தனை மணிக்கு? 4 மணி. பானம் ஒரு மாதிரியாக இருக்கின்றது. மலை பிரதேசம். காய்ஸ் நான் இன்னும் ட்ரெஸ்ஸு போடல, இனிமேல் தான் போடணும். ஸோ கொஞ்சம் இன்னைக்கு தீபாவளி ஷார்ட்ஸ் போடுறது நீங்கள் ஆல்ரெடி அதை பார்த்துருப்பீங்க. தீபாவளி கண்ணே தீபாவளி, அது இப்போ தான் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது போஸ்ட் போட்டுட்ருக்கேன். மணி 11 ஆயிடுச்சு. தீபாவளி அன்னைக்கு காலையிலே போஸ்ட் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணுறது, எடிட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கே நெட்வொர்க் இஷ்யூஸ், அதனால தான். ஸோ இந்த விளாக்கு கூட நீங்கள் வந்து ஐ மீன் இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு 20ஆம் தேதியா? 21 பார்ப்பீங்களா 22 பார்ப்பீங்களானே தெரில இந்த விளாகை. ஸோ ஏன்னா இங்கே நெட்வொர்க் இஷ்யூஸ். நான் இன்றைக்கி நைட்டு இங்கே இருந்துட்டு நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன் சென்னைக்கு. ஏன்னா சென்னையில் வேலை இருக்குது, கொஞ்சம் முக்கியமான வேலை. ஸோ நல்லா கிளம்பிடுவேன். ஸோ தீபாவளிக்கு எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக போகுது. இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் எப்படின்னு தெரில, பார்ப்போம். எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சரியா? என்னப்பா மீன் காப்பாற்றம் பண்ணுறியா? எல்லாரும் மண்டையில இருந்து எதனா உள்ள எடுத்து வைப்பாங்க. இவங்க மண்டைக்குள்ள இருக்கிறது வெளில வைக்கிறாரு. சாப்பிட்டு ட்ரெஸ் போட்டோம், சாப்பிட்டு ட்ரெஸ் போட்டு எங்களோட அவுட்லுக்லாம் காட்டும். ஓகே, வீட்டில் எல்லாம் பரவாயில்ல சமைச்சிருக்காங்க, ஒரு மாதிரி டீ பார்த்துருக்காங்க. சரியா நல்லா ரிசர்வ் பண்ண
பண்றீங்க திவ்யா மேடம்? குளிக்கலீங்களா? ஏனி குளிச்சிட்டிங்களோ? சாரி, ட்ரெஸ் மாத்துங்க. இந்த லம்பாடி 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 அம்மா துணி பாரு. சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, மீன் வந்து அரைஞ்சி ரெடியாக இருக்குது. இன்னொரு பக்கம் எங்கேயோ வந்து நண்டு செஞ்சுருந்தாங்க, செஞ்சுட்டாங்க. ஆமாம், இங்கே நண்டு செஞ்சுருக்கு. நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். அடுத்து வந்து சிக்கனுக்கு எங்கள் அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா பாருங்க சோறாக்கிட்டு இருக்காங்க. சோறு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் என் தங்கோச்சு. குப்பையா கிடக்கு. என்னடி ட்ரெஸ் மாற்று. நாங்கள் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரோம். ஓகே, தீபாவளி ட்ரெஸ் போட்டு வரோம். திவ்யாவோட அவுட்ஃபிட் அம்மா வாங்கி கொடுத்த சாரி நல்லா இருக்கா? இதான் வந்து எங்கள் அம்மா வந்து லூஸாக இருக்கு. ஏன்னா புது ட்ரெஸ் வந்து சாமி கும்பிட்டு தான் போடணும். அதனால வந்து எதுவுமே நாங்கள் ஆல்ட்ரு பண்ணவே இல்லை. அதனால இப்போதான் தெரியும் டைமே கிடையாது. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு எங்கள் அவுட்ஃபிட். ரெண்டு பேருக்கு மாமாவுக்கும் ஆக்சுவலி ஒரே மாதிரி, என் தங்கச்சிக்கு ஒரே மாதிரி தான். அவங்களாம் வந்து ஒரே மாதிரி இல்ல, கலர் ஒரே கலர். ஒரே மாதிரினா ட்ரெஸ் ஒரே மாதிரி ஆயிடும். அப்புறம் நான் என்னோடதும் திவ்யாவோட அவுட்ஃபிட்டும் பாருங்க அப்படியே. ஓகே गाइस, அதான் என்னோடதும் திவ்யாவோட அவுட்ஃபிட். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் இத்தனை வருஷம் செய்யா எடுத்து கொடுத்தது தானே அது. சூப்பரா இருக்கு. நானும் என்னடா அது அங்க பார்த்து வரேன். பயங்கரமா எடுத்துக்குது. गाइस எப்படி இருக்கு எங்க Dress அப்படி சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோடதும் அது மேட்ச் ஆகுது. அந்த இது என்னமோ சொல்லுவீங்களே, அது இது மேட்ச் ஆகுது. ஏதோ பேர் போட்ட மாதிரி இருக்கு. ஃபேமிலியா கோயில் கிளம்புறோம். அப்படியே vlog ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படினு அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இப்ப கோயில் கிளம்புறோம். அதா கிளம்புதா போலாம். எங்க ஆத்தாவை கிளப்புறதுக்குள்ள ஒரு வழியா வர गाइस. நான் இவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? நான் அப்புறமா ஊருக்கு போகும்போதா ஓகே போலாமா गाइस? அருணு செயின் போட்டா பாருங்க, பயங்கரமா. கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கார்ல. என்ன கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றேன். அழகா இருக்கு இந்த கேமரால. गाइस, எங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு எங்க பாப்பா சுபிக்ஷா பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு திவ்யா அப்புறமா அப்படியே கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம் गाइस. பாப்பா நான் ஏற்கனவே இங்க வந்திருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய vlogல. அப்படியே காருக்குள்ள ஏறினீங்கன்னா எல்லாரும் வயாயிடும், வெல்கமா ஏறுங்கன்னு சொல்லிட்டேன். அடந்த அருண் ஜன்னல்லாம் விண்டோலாம் சாத்திட்டு போத்தா, சேத்துல கால வைக்காம போ. வீடே தெரியாதா? நீ என்னாடி தங்கச்சி வேற? ஏண்டி என்னாடி தங்கச்சி நீ? சேட்டாத்தாவுக்கு அந்த அக்காவா நீனு? ஒரு தங்கச்சி வீடு தெரியலங்கிற. தங்கச்சி பார்க்க வந்துட்டோம், உள்ள போலாம். சித்தி ஹாப்பி தீபாவளி. என்ன ஆத்தா? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஜெயாக்கா வேலை பாக்குறாங்க. ஜெயாக்கா வந்து பிஸியா இருக்காங்க. அங்க ஒருத்தர் கொண்டுருவா. அதேதான். சித்தி வீடு தான். இது சப்பாத்தி இல்ல,
இங்கேயும் சாமிலாம் கும்பிட்டுருக்காங்க சித்தி வீட்லயும். எனக்கே இந்த சித்தி அதிசயமா இருக்கு. மழை அதான் அடிச்சு ஊத்துது இன்னைக்கு. டிவி சவுண்டு தான். ஆத்தா வந்து அவங்க தங்கச்சி தான், ஆத்தாவோட தங்கச்சி. அதுவும் எங்க ஆத்தா தான். புடவை வாங்கி கொடுத்துருக்கு பாருங்க. சுமதி எல்லாம் குத்த வச்சு உட்காந்துட்டீங்கள. ஏன்னா அருணே என்ன பொசிஷன் இது? கோயில் போனாங்க. வந்துட்டு போ என்னமோ சொல்லுது ஆத்தா. என்னமோ ஏதோ வச்சிருக்க மாட்டேருக்கு. 2000 3000 கொடுப்பா. பெரியம்மா எத்த எனக்கு ஒரு 500, எனக்கு ஒரு 500, அருணுக்கு ஒரு 500, மொத்தம் 1000 கொடு. அப்ப தூரம் வச்சுக்கணும், டப்புன்னு வச்சுக்கணும் உள்ள. சரிப்பா. உடம்பு சரியில்லாத இருந்துச்சு. கருக்கி வச்சிருக்கோம். இல்ல ஆக்சுவலா அது வந்து வெள்ளம் நினைக்கிறேன். என் சின்ன மாமியார் இவங்க தான். ஆல்ரெடி பாத்திருப்பீங்க சுபிக்ஷாவை. அவங்க சுட்டு சுளிய மீதுதான் எல்லாம் உட்காந்து கதை அடிக்கிறாங்க. பஞ்சு மிட்டாய் இது வந்து மதன் அவங்க ஆத்தா, அவங்க ஆத்தாவோட தங்கச்சி. இது வந்து நம்ம அருண். சுளியன் சாப்பிடுறியா அருண்? பெரியப்பா சுளியன் சாப்பிடுங்க. வேண்டாமா? என்ன செத்தா கட்டி போவா? கோல்டு விக்கிற வழியில கோல்டு வாங்குவான். வச்சிருக்க உள்ள போய் அடை காதுல அடக்கட்ட கைக்கு வைடா. இது அந்தாண்டா உனக்கு வேணுமா? அதெல்லாம் அருந்து சேர்த்ததுக்கு அப்புறம் தான் கைட்டுவான். வேற பட போறேன். நானே சாப்பிடுச்சிருவேன் அதோட. டீ டைம். அருண் மேரி ஷோ டீ. உங்க இடியாப்பத்துக்கு நான் அடிமச்சி என்னைக்குதான் செஞ்சு தந்தானு பாருங்க. அப்படியே இடியாப்பம் கட்ட வாங்கிட்டு வந்தேன் நானு. அப்ப செஞ்சு கொடுத்தது. இப்ப வரைக்கும் அம்மாட்ட கிடைக்கும். சரியாகிட்ட போய் இடியாப்பம் அளவே உட்காந்துரும். ஆத்தாக்கு டீ குடுக்கலையா? உட்காந்து புளிஞ்சுக்கிட்டு இருப்பேன் நானு. டீயா குடிக்க போற? சித்தி போயிட்டு வரட்டுமா? சுபிக்ஷா கிளம்பட்டா? ஹலோ டியர் கிளம்பட்டுமா? நல்லா படிங்க. ஓகே வர்றேன். பொங்கலுக்கு வர்றேன். உங்களுக்கு சாப்பிடு. ஓகே காய்ஸ், இவ தான் என்னோட சின்ன தங்கச்சி. வாங்க, இவங்க தான் இந்த சின்ன தங்கச்சி. இங்கே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட ஓன் சிஸ்டர். இன்னொரு சிஸ்டர் வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே தான் வந்தோம். எப்பயுமே நான் வந்து தஞ்சாவூர் வந்தால் இங்கே வராமல் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்தாலே ஒரு மாதிரி மனசு ரிலாக்ஸாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நினைஞ்சிருச்சேன். சரி இப்போ கிளம்புறோம். கண்டிப்பாக சீக்கிரம் வர்றேன். ஓகேவா? ஓகே சித்தி வரட்டா? வரட்டுமா? டீ எங்க டீ கொடுத்தாலும் பண்றா இவ. இவளை வச்சுக்கு நான் என்னதான் பண்றது? இப்ப கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போறது என்னன்னு காட்டுறேன். இங்க எந்த கோயிலுக்கு போறோம், என்ன காதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இருங்க.
ஹாய் பாய் எல்லாத்தையும் ஒண்ணா சொல்லுங்க. பாய் பத்திரம். அம்மா பாத்துக்கோ சரியா வராத்த. அர்ச்சனை தட்டுவாங்களே யார் விளக்கு போடணும்? அத்தை பொண்ணுமா நம்ம பொண்ணுமா? இந்தாத்தா அருண் எங்கடா? காய்ஸ், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில். அதாவது இந்த அம்மாவுக்கு தான் என்னை தத்து கொடுத்தாங்க. தெரியும் என்னை இங்கே தான் பேசுகிறேன், அங்கே போகலையே. இந்த அம்மாவுக்கு தான் என்னை தத்து கொடுத்தாங்க. எப்பயுமே ஒரு நல்ல விஷயம், நல்ல நாள் தஞ்சாவூருக்கு வரணும்னாக்கா அம்மா பார்க்காம போக மாட்டேன். அதனால தான் இப்போ உள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ உள்ளே கேமரா அலோடு இல்லை, அதான் கத்திட்டு இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன். ஃபைனலாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தாச்சு கைஸ். வெளில போகிறோம். இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எங்களுக்கு முன்னாடி 2 ஜீவன் வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டக்டர் பேசஞ்சர் இறக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி கடகலன்னு இறங்கி கடகலன்னு ஓடி கடகலன்னு உட்காந்துருக்குதுங்க. நாங்கள் அப்போ தான் விளக்கேற்றிட்டே வர்றோம். என்ன பண்ணுறது? ஸோ சேட். இங்கே இந்த மாரியம்மன் கோயிலில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்னென்னாக்கா பாம்பு சட்டை ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த பாம்பு சட்டை இப்போ இல்லவே இல்லைதா, கண்ணாடி போட்டு வச்சுருப்பாங்க. நான் குழந்தையா இருக்கும்போது பாம்பு சட்டை இருக்கும்ல, பார்த்ததே இல்லையா? பெருசாக எத்தனை அடித்தாது? அது 7 அடியே 7 அடியா? துண்ணூரை நெத்தியில் போய் சொன்னா மூஞ்சில் அடிச்சுக்கிற. சிவனடியார் ஆகிட்டியா? சிவனடியார் ஆகிட்டியா? அவ்வளோ தூரம் 7 அடி இருக்குமா? 7 அடி 8 அடி இருக்குமாமா. அந்த சட்டம் எப்பயுமே இங்கே வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த 1 இயராக அது இல்லை. ஏன்னா அது அந்த காலத்து பாம்பு, அதனால மேபி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்களோ, சட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்களோ. இந்த மாதிரி பிஞ்சு ஆயிட்டு இருக்கும். ஏன்னா நான் பார்க்கும்போதே கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. இங்கே தான் இருக்கும் அந்த சட்டை, பாம்பு சட்டை. அங்க இந்த விளக்கு போடுற இடத்துல ஒரு அம்மா இது பண்ணிட்டு இருக்கு பத்தியா, மாவிளக்கு பண்ணிட்டு. காருக்கு பூஜை போட வந்தோம்ல, அப்பயும் பேரண்ட் சொன்னேன், நான் மஞ்சள் கயிறு கட்டுறேன்டா அந்த வேப்பக்காய் இதுல, அடுத்த வருஷம் நம்ம வரும்போது புருஷ முன்னாட்டியா வருவோம் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணாவா அப்படின்னு கூட்டு வந்துட்டான். வருஷம் வெறுங்கலத்தை தான் வந்துகிட்டு இருக்கேன் கோயிலுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ முன்னாட்டியா வருவோம் பாரு என்ன சொல்றான் பேரன். இதே கதையோ 2-3 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கான். டைவர்ஸ் பேப்பர் எழுதி காட்ட போறேன் இதுக்கப்புறம். கிளி பாருங்க, எங்க பாரு அது பாரு. என்னால ஜூம் பண்ண முடியல. பச்சை கிளியை பாருங்க காய்ஸ், யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ரைட்ல அங்க வானம் இருட்டா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ இதான் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில். இங்கெல்லாம் நம்ம நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது தூங்குவோம். ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நாங்கள் தூங்குவோமே.
சின்ன வயசில் இருக்கும்போது நைட்டு தங்கிட்டு தான் போவேன். ஆனால் நைட்டு தங்கி நான் பல வருஷம் ஆகுது, ஒரு தங்கன்னு ஒரு வாட்டினாவது ஒரு வாட்டி. புன்னைநல்லூர் மாரியம்மன் இங்கே தான் அந்த அம்மன் ஃபர்ஸ்ட் இருந்தாங்களாம். இந்த காட்டுக்குள்ளே தான் இந்த அம்மா இருந்தாங்களாமா. இங்கே தான் ஃபர்ஸ்ட் அந்த அம்மா உருவானது. இதை தூக்கி தான் அங்கே வச்சுருக்காங்க திவ்யா, புரியுதா? இப்போலாம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து வெளியில் போகிறோம். ஸோ இந்த தீபாவளி வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டேன். திவ்யாவை மாமியார் தான், ஓகேவா? மாமியார் பெரிய மாமியார் இவங்க தான். தான் கோயிலோட அவுட்டோர் எப்படி இருக்கு பாருங்க. என்ன பீஸுங்க இவங்க தான். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி வந்து உட்காந்துருக்குங்க ரெண்டும். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்குதுங்க. நாங்களாம் வீட்டுக்கு வந்துட்டோம், சாப்பிட போகிறோம். வீட்டில் பிரியாணி செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா. ஏய் கத்தாதே, கத்திக்கினே இருக்காங்க. என் குடும்பம் ஒரே கத்துற குடும்பம், சவுண்டு பார்ட்டி குடும்பமாக இருக்குது. டிவியை போட்டாங்க, அவள் தான் வேலை முடிஞ்சிச்சு. சாப்பிட போகிறோம் காய்ஸ். எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சுருக்காங்க. இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் நான் காலையிலே காமிச்சிருப்பேன். அதான் சாப்பிட போகிறோம், ஓகேவா? வாழை இலையில சாப்பாடு பாருங்க. வாழை இலையில சாப்பாடு. கிளவி வா சாப்பிடுவோம். டிவியை போட்டாங்க பாருங்க. எங்கள் அம்மா செஞ்ச பிரியாணி பாருங்க. கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு அப்படி இப்படி தான் செய்ய தெரியும். பரிமாறுறது ஜெயக்குமாரி பரிமாறுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒன்றா சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி நேற்று நைட்டும் சாப்பிட்டேன். சரி காய், சாப்பிடும்போது வீடியோ ரெக்வஸ்ட் சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா. அதால் சாப்பிட்டு லைனுக்கு வர திரும்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இது வந்து நண்டு, சிக்கனு, ஃபிஷ்ஷு எல்லாமே சாப்பிடுவோம். எல்லாமே ஐயோ உனக்கும் தான் சாப்பாடு. உனக்கு தயிர் சாதம் கொடுத்துருக்காங்களா? இரு அப்பா தர்றேன், உனக்கு அப்பா தர்றேன். காய்ஸ் இவ்வளோ நேரம் வெடி வெடித்தோம். அங்கே பாருங்கள், இந்த புஸ்வானம் கம்மி மத்தை பற்றியே பொறுக்கிட்டு இருக்கா பாருங்க. ஒரு ஷார்ட் எடுக்கணுமா இதையுமே? என்ன அடிங்கய்யாங்கோ காய்ஸ், வெடி வெடிச்சாங்க நேரம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இப்போ தான் நிறைவாக போணுச்சு. இந்த கம்மி மத்தாப்பெல்லாம் கொளுத்துனதுக்கு அப்புறம் தான். என்ன திவ்யா? இப்போ தான் தீபாவளியே ஃபினிஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்பவே சூப்பராக போணுச்சு எங்களுக்கு தீபாவளி. உங்களுக்குலாம் எப்படி போணுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. எப்பயுமே ரெகுலராக தீபாவளி பொங்கல்னாக்கா சோகத்தோட உச்சக்கட்டத்தில் இருப்பான் மதன். நிறைய இதுக்கு முன்னாடி பழைய vlog-லலாம் நீங்கள் போய் நோட் பண்ணி பாருங்கள். சோகம் மட்டுமே இருக்கும். பட் ஏன்னாக்கா நாங்கள் வந்து பாட்டி, பெரியப்பா, தாத்தா, அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, மாமா எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக ஒரே வீட்டில் இருந்து வளர்ந்தவன் நான். அப்படிங்கும்போது திடீர்னு வந்து சென்னைக்கு வந்து ஒரு பயணம் போகுது வேலை விஷயமா. அப்புறம் அப்படியே சேஞ்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள், சர்ஜரி மேலே அப்படியே வந்துருச்சு. ஸோ இதனால என்னென்னா அக்செப்டன்ஸ் இல்லாமல் ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி இருந்தேன். பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் மெயினான காரணம் நீங்கள் தான். ஏன்னா நிறைய விஷயங்களை ஸ்டேட் டு ஸ்டேட் சொல்ல முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி வீடியோ மூலியமாக நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம். அது வந்து கரெக்டாக அவங்களுக்கு போய் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால தான் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து நமக்கு 2025 பெஸ்ட் மெமரிஸ் அண்ட் பெஸ்ட் மூமெண்ட் ஃபார் திஸ் இயர் தீபாவளி வந்து நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். அப்படியே எங்க வாழ்க்கையில அப்படியே ஏதோ ஒளிமயமான எதிர்காலம் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கர மாசம் ஆயிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டோம் ரெண்டு பேருமே. 7 இயர்ஸ் 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல கரெக்டா. 8 வருஷத்துக்கு மேல இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு அது கூட தெரியல பாருங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லா வலிகள் மட்டுமே தான் இருந்துச்சு. ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இவ்வளோ தூரம் நாங்கள் ஹாப்பியாக இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப மெமரபுளாக இருக்கு. இந்த vlogமே எங்களுக்கு வந்து பயங்கரமான மெமரிஸாக இருக்கும் இல்லையா திவ்யா? அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்க இல்லாம நாங்க இந்த இடத்துல இல்லவே இல்ல. நீங்க எங்களை மோட்டிவ் பண்ண ஒரு விஷயமும் வந்து எங்க வந்து நிக்குது நீங்க பாத்துருக்கீங்க நினைக்கிறேன். நான் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. பிகாஸ் இத்தனை வருஷத்துல நீங்க மூவ் ஆன் சொல்லி நாங்களும் மூவ் ஆன் ஆகி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கடைசியில எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படின்னா இதுதான். இந்த இடத்துல எங்களுக்கு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. அடுத்து இன்னும் நாங்க போனோம் அப்படின்னா நீங்க எங்களுக்கு நீங்க பக்கபலமா இருக்கணும் அப்படின்றது எங்களோட விருப்பம். இதே மாதிரி கொடுங்க, உங்க அன்பை கொடுங்க. வேற எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ உங்கள் அன்பு ஒன்றே போதுமானது தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோமே நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் வந்து 3 times வந்து அதை கிளிக் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னாக்க பூஸ்ட் அப் நம்மளோட சேனல் வந்து நிறைய பேருக்கு சஜஷனில் காட்டும். அது மூலிமா நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். அது ஒன்று. இன்னொன்று ஹைப்புக்கு பக்கத்துலேயே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த vlog பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அது மூலிமா மணி சென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களை இன்னும் கொஞ்சம் மோட்டிவ் பண்ணுங்க. சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. உங்க வீட்டில் எப்பெல்லாம் தீபாவளி கொண்டாடுனீங்க, நம்ம வீட்டு தீபாவளி வந்து நாங்கள் எப்படி கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுவும் உங்க வீட்டில் கொண்டாடுனதையும் மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த கமெண்ட் மூலியமா தான் நம்மளால வந்து பேசிக்க முடியும். நான் உங்கள்கிட்ட இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறேன். ஆனால் நீங்க பேசுறது வந்து இந்த கமெண்ட் மூலியமா தான் நான் சந்தோஷப்பட முடியும். ஸோ எல்லாருமே மஸ்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே காய்ஸ், எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரியே எங்களுக்கு வந்து இது வந்து 2வது வருஷ தலை தீபாவளி. இந்த இயர் வந்து புதுசா கல்யாணம் ஆன எல்லாருக்குமே தலை தீபாவளி. எங்களுக்கு வருஷ தலை தீபாவளி வந்து நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வருஷம் கொண்டாடுறதுதான் கிடையாது. எங்களுக்கு இது 2வது வருஷத்துல தலை தீபாவளி. எனிவே இந்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடுற எல்லா பேருக்கும் கப்பல்ஸுக்கும் இனிய தலை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Okay guys, உங்கள்ட்ட இருந்து bye சொல்லிட்டு போறது நாங்க உங்க மதன் திவ்யா and Lion King family. Okay, bye bye. Love you all.